எங்களுடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் எழுதுகின்ற புதிய பதிவுகள் உங்களுடைய தொலைபேசிக்கு வந்து சேரும். இந்த சிவப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கூடவே இந்த மணி பட்டனையும் அழுத்துங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஓம் வம ஓம் வம ஓம் கதிரேசன் ஐயா திருவடி சரணம் குருவடி சரணம் தபஸ்து. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது நல தமயந்தியின் அழகான காதல் கதையும் அதில் இழையோடும் சோகக் கதையும். மிக பெரிய 2 இதிகாசங்கள் தான் மகாபாரதமும் ராமாயணமும் ஆகும். இந்த 2 இதிகாசங்களிலும் பல கதைகள் உள்ளன. அதிலும் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எண்ணற்ற கதைகள் உள்ளது. பலருக்கு மகாபாரதம் என்றால் பாண்டவர்கள் பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் மகாபாரதத்தின் ஒரு பகுதியில் நளன் மற்றும் தமயந்தியின் அழகான காதல் கதையும் அடங்கியுள்ளது. இவர்கள் இருவரை பற்றிய கதை பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகை ஒன்றில் வசித்தனர். அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர். இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர். அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான். தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார். அயர்ந்து தூங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது. விஷயம் அறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தாள். சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நல தமயந்தியாக பிறந்தனர். அங்கு தங்க வந்த துறவி அன்னப்பறவையாக பிறந்தார். நளன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான். ஒரு நாள் அன்னப்பறவையை கண்டான். நளனின் அழகை கண்ட பறவை, உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான். அவளை திருமணம் செய்து கொள், உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது. அன்னத்தின் பேச்சை கேட்ட தமயந்தி காதல் கொண்டாள். இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர். அவளின் சுயவரத்தில் அனைவரும் பங்கேற்றனர். எல்லோருமே நளனை போல உருமாறி வந்தனர். நிஜ நளனும் வந்திருந்தார். புத்திசாலியான தமயந்தி உண்மையான நளனுக்கே மாலையிட்டாள். அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர். தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நளனை பிடிக்கும்படி கூறினர். கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார். அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார். நளனோ நல்லாட்சி செய்தான். இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை. ஒரு முறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால்களை கழுவவில்லை. இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனை பிடித்து விட்டார். இதன் பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான். குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான். காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நளன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான். பின் மனைவியையும் பிரிந்தான். நடுக்காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது. ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான். தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள். ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். தமயந்தியை பிரிந்த நளன் காட்டில் கார்கோடகன் என்னும் பாம்பு கடித்து கரு நிறமாக மாறினான். ஆனால் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது நளனுக்கு. அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிதுபன்னனின் தேரோட்டியாக வேலை செய்தான். அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நளனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்வரம் நடப்பதாக அறிவித்தாள். ரிதுபன்னன் அதற்கு புறப்படவே
நளனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான். அப்போது நளனை பிடித்த சனி நீங்கியது. தேரோட்டியாக இருந்த நளனையும் தமயந்தி அடையாளம் கண்டாள். நளன் கார்கோடகன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான். திருநள்ளாறு என்னும் தலத்தை அடைந்த போது 7.5 சனி நீங்கியது. சனீஸ்வர பகவான் நளன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார். சனீஸ்வரரே, நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான். சனி பகவானும் அருள் புரிந்தார். இந்த நலன் கதை படிப்பவர்களுக்கு சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் வெகு குறையும் என்பது ஐதீகம். திரையில் தோன்றுகின்ற இந்த மந்திரத்தை அனைவரும் ஜெபித்து வந்தால் சனீஸ்வரரின் தாக்கத்தில் இருந்தும் குடும்ப பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காணலாம் என்று அகத்திய மாமுனிவர் தனது ஜீவநாடியில் உரைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அனைவரும் இந்த மந்திரத்தை சரியாக உச்சரித்து பிரயோகித்து அதன் பலன்களை முழுமையாக அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த சோயாவரத்தின் போது தேவர்கள் அணிந்திருந்த மாலை சிறிதும் வாடாது புத்தம் புதிதாக இருந்தது. ஆனால் மானுடன் நலன் அணிந்திருந்த மாலை வாடி இருந்தது. அதை வைத்து அவள் நலனை அடையாளம் கண்டு கொண்டாள். அப்பொழுது மேலும் நலனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சமையற்கலையில் மிகவும் சிறந்து விளங்கினான் நலன். அவனைப் போல எவரும் சமையலை சிறப்பாக செய்ய முடியாது. இப்போது கூட சிறந்த சமையலுக்கு நலபாகம் என்று கூறுவதை கேட்கிறோம் அல்லவா? அதற்கு காரணம் இதுதான். அதே போன்று தேரோட்டுவதிலும் அவனுக்கு நிகர் அவனே. புவியிலே அதிவேகமாக தேரோட்டுபவன் என்ற பெயர் நலனுக்கு உண்டு. மேலும் இந்த கதையில் வரும் முனிவர் வேறு யாரும் அல்ல, அரிச்சந்திரனையும் இதே போன்று பாடாய்படுத்தி கடைசியில் அவன் சோதனையில் வென்றவுடன் தனது தவப்பலனில் பாதியை அவனுக்கு வழங்கிய பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் தான். சனீஸ்வர பகவான் என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது தனது சரித்திரத்தை கேட்பவர்களுக்கோ படிப்பவர்களுக்கோ நீங்கள் கெடுதல் செய்யக்கூடாது என்று கேட்ட அந்த உத்தமனை போற்றுவோம். அன்பர்களே, கெட்டாலும் மேன்மக்களே என்பதற்கு இது ஒன்றே சான்றாகும். தன்னை அறிந்தவர்கள், அறிய இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறதல்லவா? அங்கேதான் நலன் உயர்ந்து நிற்கிறான். நன்றி, வணக்கம்.